இன்றைக்கி ஒரு பிஸியான சண்டே தாங்க. காலையில் எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணேன். வெயிட் வந்து கம்மியும் ஆகலை கூடவும் ஆகலை, அப்படியே இருக்குது. சரி ஓகே போகிறபடி போட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேருக்கு சமைக்கிறதுக்காக நம்ம கிச்சனுக்கு காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர்டு கிச்சனு தாங்க. நம்ம இந்த கிச்சன் வந்து ரெண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு நம்மளை மாதிரி கேட்ரிங் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வந்து சமைப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டோம். வேலையெல்லாம் வேகமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜிலேருந்து எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆர்டருன்றதுனால நம்ம வந்து ஆளுங்க யாரும் ஹையர் பண்ணல கட்டிங் இதுக்கெல்லாம். இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்து நாங்களே பண்ணிடுவோம் ஒரு 300 ஆளுங்க வரைக்குமே. அதுக்கு மேலே பெரிய ஆர்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் ஆளுங்களை வந்து ஹையர் பண்ணிக்குவோம். இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு ஃபாஸ்டிங் டேயாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஈவினிங் அந்த பார்ட்டிக்கு நாங்களும் போகிறோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ன்ட்டு. அது இல்லாமல் என்ன தெரியுமா, நம்ம கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறதுனால திருப்பி நம்ம சமைக்கிறதுலாம் அட்லீஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணாமல் வெளியில் கொடுக்க முடியாது. நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து தான் கொடுக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது. அப்புறம் இங்கே வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து சமைப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு டேஸ்ட் கொடுப்பாங்க. நம்மளோட ஃபுட்டை நம்ம அவங்களுக்கு டேஸ்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி தாங்க என்னோடய டயட் இன்றைக்கி போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டோம்.